தேவன் நம் அருகில் இருந்தால் நம்மை எதிர்ப்பவன் யார்? சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனிதனால் எனக்கு என்ன செய்ய முடியும்? உண்மையிலேயே அதை நான் நினைக்கிறேன். அதை அவர் எழுதியுள்ளார், மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று. அவர்கள் என்னை பற்றி பேசலாம், அவர்கள் என்னை பற்றி தவறாக நினைக்கலாம். சில மக்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள். அதனால் என்ன? அவர்கள் உங்களை மறுக்கலாம், உன் நண்பராக இருக்க விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்லலாம். உங்களை அவர்கள் விருந்து கழைக்காமல் இருக்கலாம். உங்களுடைய முதலாளிக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம். அவர் உங்களுக்கு பதவி உயர்வோ முன்னேற்றமோ வழங்காமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், அவர்கள் என்னை புண்படுத்தினால் என்ன, அவர்கள் என்னை கொலை செய்தால்தான் என்ன என்று. ஒரு வேத வசனம் உள்ளது, அதில் தேவன் சொல்கிறார், உங்களை கொல்ல வரும் மக்களை பார்த்து பயப்படாதீர்கள். ஆனால் உங்கள் நித்திய ஜீவனுக்கு பொறுப்பாக உள்ளவரை பார்த்து பயப்படுங்கள் என்று. ஆமென். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் ஒளியும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் உயிரின் பலமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அதன் கடைசி பகுதி ஒன்று உள்ளது, அதை இப்போது சொல்கிறேன். எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதாவது நான் பயப்பட மாட்டேன், திகிலடைய மாட்டேன், நடுங்க மாட்டேன் என்று அதற்கு அர்த்தம். ஆமென். இன்று பெரிய அளவில் தேவனை போற்றுங்கள். அல்லேலூயா. எங்களை தைரியத்தில் நிரப்பியதற்கு மிக்க நன்றி தேவனே.